ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து மெயின்டைனிங் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ். சிஸ்டமேட்டிக்னா எப்பயுமே வந்துட்டு கண்டினியூஸாக வந்து பிஸ்னஸில் என்னென்ன நடைபெறுறது அப்படின்ற அந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸில் கொண்டு வரது தான் மெயின் பர்பஸே, அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே. ஸோ பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய பிளேஸ் பிரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னா வந்து எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா வந்து என்னென்னலாம் நடைபெறதோ எல்லாமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்றது, அதுக்கப்புறம் போஸ்ட் பண்றது. இதே தான் வந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றது தான் வந்துட்டு அந்த ப்ரொசீஜரா வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க அக்கவுண்ட்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கார்டிங் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் மெயின் பர்பஸ். ஸோ ஜேர்னல் மூலமா அதை பண்றாங்க. அடுத்தது போஸ்டிங் தெம் போஸ்ட் பண்றது, அது வந்து லெட்ஜர் மெயின்டைன் பண்றதுனால வந்து பண்றாங்க. ஃபைனலி வந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது தான் இது ஒரு ஃபங்க்ஷன் வந்து சிஸ்டமேட்டிக்கா எல்லா பிசினஸும் கேரி அவுட் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் மெயின்டைனிங் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ்னா எப்பயுமே த்ரூ அவுட் வந்து கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ப்ரிப்பேரிங் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ அதாவது என்னதுன்னு பார்க்கும்போது ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல வந்துட்டு ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட்னு 3 ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ மூணும் தான் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு நம்ம சொல்றோம். ஸோ ஜென்ரலா சொல்லும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்னு வாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல முக்கியமானது. பட் ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி ட்ரேடிங் அக்கவுண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கிராஸ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ட்ரேடிங் அக்கவுண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்றதுனால நெட் ப்ராஃபிட்டா நெட் லாஸான்றத கண்டுபிடிப்பாங்க. அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு கம்பெனியோட அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் அந்த ஃபினான்ஷியல் போர்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சிஸ்டமேட்டிக்கா எப்பயுமே கேரி அவுட் பண்ணிட்டு இருக்க ஒன்று. ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்ல ரெண்டுத்துலயும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்துட்டு மூணாவது பாயிண்ட்ல அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்றோம், நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் ஃபார்மேட்ல யூஸ்ஃபுல்லா நம்ம வந்துட்டு எப்படி நம்மளோட டிசிஷன் மேக்கிங் பர்பஸ்க்காகவோ இல்ல நம்ம தீர்மானம் எடுக்கிறதுக்கோ இதை பிளான் பண்றதுக்கோ சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்ல ப்ராஃபிட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு, ஸோ எப்படி அதுக்கான வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது அனாலிசிஸ் பண்ணணும்ல. அதை வச்சு நம்ம வந்து இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஏதாவது அனாலிசிஸ் பண்ணாதான் நம்ம இந்த மாதிரி ரெமெடி எடுக்கலாம், மெஷர் எடுக்கலாம் கம்பெனில அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், டிசிஷன் எடுப்போம். ஸோ அதுக்கு வந்து அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பண்றாங்க. ஸோ அதுல என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்கன்றதான் இங்க கொடுத்துருக்காங்க. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், அக்கவுண்டிங் ரேஷியோஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய டேட்டா, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அந்த டேட்டா, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய இன்கம், எக்ஸ்பென்ஸ், அந்த அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அந்த இதெல்லாம் அமௌண்ட் எல்லாம் எடுத்து வந்துட்டு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போன வருஷத்துல எப்படி இருந்தது, இந்த வருஷத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கம்பேரிசன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க. ரேஷியோஸ், அதுக்கப்புறம் கேஷ் பொசிஷன் எப்படி இருக்கு, கேஷ் நிலவரம் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண டேட்டாவை திருப்பி என்ன பண்ண போறாங்கன்னா அனாலிசிஸ் பண்ண போறாங்க. ஸோ முதல்ல வந்து சிஸ்டமேட்டிக்கா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க த்ரூ ஜர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ன்ற ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. இதெல்லாம் பிசினஸ்ல எப்பயுமே மெயின்டைன் பண்ணிட்டு வர விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண அந்த டேட்டாவெல்லாம் வந்து அனாலிசிஸ்க்காக வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுல அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், ரேஷியோஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இன்னும் பெட்டரா அவங்க எப்படி பிளான் பண்ணலாம், என்ன மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கலாம், கம்பெனில எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கொண்டு போகலாம், போன வருஷத்துல இருந்து எப்படி இருந்தது, இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கா, அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்ன்றத ப்ரொஜெக்ட் பண்றதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? டூல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு டூல்ஸ் இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு அனாலிசிஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க.
கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் டூல்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து அனாலிசிஸ்க்காக மெயினா ஏற்கனவே இருக்க டேட்டா வச்சு அப்படியே அந்த டேட்டா வச்சிருந்தா அது எந்த உபயோகத்தையும் தராது. போன வருஷம் எப்படி இருந்தது, இந்த வருஷம் எப்படி இருக்கா, அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்றத நம்ம ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஃபோர்காஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், ஜென்ரலா வெதர் ஃபோர்காஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. ஸோ வந்து அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஃபியூச்சர்ல எப்படி போவோம், எந்த திசையை நோக்கி கம்பெனி போகும், சேல்ஸ் அதோட சேல்ஸோ இல்ல ப்ராஃபிட்டோ எப்படி போவோம், இதெல்லாம் வந்து வெறும்ன டேட்டா எவ்ரி இயர் மெயின்டைன் பண்றதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதை நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்கறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், ரேஷியோஸ் கால்குலேட் பண்றாங்க, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் இன்னும் பெட்டரா வந்து அவங்களோட பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக உதவுது. ஓகேங்களா. இதுக்குள்ள ரொம்ப இன்டெப்தா ஒன்னொன்னுக்குள்ளயும் நம்ம வந்து ரொம்ப இன்டெப்தா வந்து தனியா ஏதாச்சும் சாப்டர்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது படிப்போம். பட் இப்ப பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து டூல்ஸ். என்ன டூல்ஸ்னா வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து அனாலிசிஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஏற்கனவே இருக்கும் பேலன்ஸ் ஷீட், போன வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட், அதுக்கு முந்தின வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வெறும் பேலன்ஸ் ஷீட்டா இருந்ததுன்னா we cannot do anything, எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதனால போன வருஷம் அசெட் எப்படி இருந்தது, இந்த வருஷம் பிக்சட் அசெட் எவ்வளவு வேல்யூ இருக்கு, ரைஸ் ஆயிருக்கா, ஃபால் ஆயிருக்கா, எந்த பெர்சன்டேஜ் ஃபால் ஆயிருக்கு, எந்த பெர்சன்டேஜ் அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு டேட்டாவும் எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அனாலிசிஸ் கம்பேர் பண்ணி பாக்குறது எல்லாமே பண்ண போறோம். சோ அதுல இருந்து அரைவ் பண்ற விஷயத்த நம்மளோட டெசிஷன் மேக்கிங் பர்பஸ்க்காகவோ இல்ல பிளானிங்காகவோ யூஸ் பண்ணுவோம். முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் திங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப இது எல்லாமே வந்துட்டு அந்தந்த கம்பெனியை பொறுத்து, இப்ப இதெல்லாம் வந்துட்டு இப்ப கம்பேரிட்டிவ் காமன் சைஸ் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா கம்பல்சரியா வந்து மெயின்டைன் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இதெல்லாம் கம்பெனியோட வளர்ச்சிக்காக அவங்களே பண்ணிக்கிறாங்க. பட் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எல்லாம் சில கம்பெனிஸ் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் கீழே செயல்படுற கம்பெனி, ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணும். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். பட் இது வந்து கம்பல்சரி எல்லாம் கிடையாது. இது கம்பெனி தன்னோட ஓன் பெனிஃபிட்டுக்காக இதெல்லாம் டூல்ஸா யூஸ் பண்ணி வந்து பண்றாங்க. அவங்களோட வளர்ச்சிக்காக எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க, ப்ராக்ரஸ தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்றாங்க. ஓகேங்களா. சோ அடுத்தது பார்க்கும்போது கம்யூனிகேட்டிங் தி ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ். சோ அல்டிமேட்டா நம்ம டெஃபினிஷன்லயும் இதே தான் நம்ம சொல்றோம், மீனிங் டெஃபினிஷன் எல்லா இடத்துலயும். சோ நீங்க ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே என்னது, யூசர்ஸ்க்காக தான் போய் சேருறது எல்லாமே வந்து த்ரூ தட். ஏதாவது நீங்க வந்து அவங்களுக்கு இப்படி இருக்க கம்பெனியோட நிலவரம், அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இது, அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனை பத்தி பெட்டரா வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு அக்கௌண்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா. இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான். ஓகேங்களா. அடுத்தது மீட்டிங் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ மீட்டிங் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ்னா நான் சொன்ன மாதிரி வந்து கம்பெனிஸ் ஆக்ட், அதுக்கப்புறம் வந்து சம் ஆஃப் தி ஸ்டாட்யூட்டரி ரெக்குயர்மெண்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஃபால்ட்டா கம்பல்சரியா ப்ரிப்பேர் பண்ணணும்னு. சோல் ட்ரேடர் பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கூட அந்த அளவுக்கு வந்து மேண்டேட்டரியா கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் கம்பெனிஸ் ஆக்ட் சில இதுக்கெல்லாம் வந்து கம்பல்சரியா வந்து லீகல் ரெக்குயர்மெண்ட் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது அப்படின்றது வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு மெயினான விஷயமாக அந்த இடத்துல செயல்படுது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும், அவங்க பப்ளிஷ் பண்ணியே ஆகணும். அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் மற்ற பீப்புளுக்கு வந்து அவங்களோட நிலவரத்தை காட்டியே ஆகணும்ன்றதுக்காக லீகல் ரெக்குயர்மெண்ட்னா அதுதான் கம்பல்சரியா மேண்டேட்டரியா ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது ப்ரொடெக்டிங் பிசினஸ் அசெட்ஸ். ப்ரொடெக்டிங் பிசினஸ் அசெட்ஸ்னா நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பர் கண்ட்ரோல் நீங்க வந்து உங்களோட பிசினஸ் மேல வச்சிருக்கீங்க அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக அசெட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் ஆகுதா, டெப்ரிசியேஷன் எவ்வளவு ப்ரொவைட் பண்றீங்க, அந்த அசெட்டோட வேல்யூ என்ன. ஸோ டெப்ரிசியேஷன் போக, டெப்ரிசியேஷன் தான் தேய்மானம். ஸோ ஒரு அசெட் வாங்குறோம், அதுக்கு தேய்மானம் எவ்ரி இயர் நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே வரோம்னா எவ்வளோ வேல்யூ இன்னைக்கு வர்த்து இருக்கு பிசினஸ்ல, அசெட்டோட வர்த்து எவ்வளோ, லைபிலிட்டி நம்ம எவ்வளோ பே பண்ணோம், கடன் எவ்வளோ இருக்கு இன்னும் கட்டுறதுக்கு, இதெல்லாம் நம்ம நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம we have to control, அந்த கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம வந்து நம்மளோட பிசினஸ் ஆனா கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாதான் முடியும். ஓகேங்களா. அதுதான் ப்ரொடெக்டிங் வந்துட்டு பிசினஸ் அசெட்ஸ்ன்னு சொல்றோம்.
அடுத்தது அசிஸ்டன்ஸ் டு மேனேஜ்மெண்ட். அசிஸ்டன்ஸ் டு மேனேஜ்மெண்ட்னா மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. பிளானிங், கண்ட்ரோலிங், இந்த மாதிரி கோஆர்டினேட்டிங், இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்டோட மெயின் ரோல். ஸோ அதை வந்துட்டு நம்ம ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறது எதுனா அக்கௌண்டிங் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து ஓகே, நம்மளுக்கு இவ்வளவு செலவு வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஏறிக்கிட்டே போயிருக்கு. ஸோ இப்படிலாம் நம்ம ஸ்டெப் எடுத்தா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்தா நம்ம வந்து பெட்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இந்த அக்கௌண்ட்ஸ். ஸோ சேல்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கா, கம்மியாயிருக்கா, ஸோ என்ன ரீசன்காக அப்படின்னு அடுத்து அடுத்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உதவியா இருக்கு. அக்கௌண்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? உங்க பிளான் பண்றதுக்கு, கண்ட்ரோல் பண்றதுக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் ரெடியூஸ் பண்ற, கண்ட்ரோல் பண்ண, அசெட்ஸ் மேல ஒரு வந்து எப்பயுமே கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு, லைபிலிட்டிஸ் ப்ராப்பரா பே பண்றதுக்கு, கடன் எல்லாமே, எல்லா பிளானிங், எல்லா வேலையும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப பேசிஸா இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஃபிக்ஸிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அக்கௌண்டிங் ஹெல்ப்ஸ் இன் டிட்டர்மைனிங் தி ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபிக்ஸிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்டல் ஹெட். ஸோ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்தோம்னா நிறைய டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ளேயே இருக்கும். ப்ரொடக்ஷன், இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் இருக்குன்னா ஒரு வுட்டோ இல்ல கார்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைலோ, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஃபேக்டரி இருக்குன்னா அதுல ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்னு ஒருத்தவங்க உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ன்றது நம்ம எப்படி வந்து பணத்தை வந்து எங்க இருந்து கொண்டு வரலாம், பேங்க் லோன் வாங்கலாமா, எப்படி நம்ம பணத்தை புரட்டுறது, என்னென்ன முறைகள்ல செலவு பண்றது அப்படின்ட்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்னு இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் மார்க்கெட்டிங், அதை வந்து எப்படி போய் பப்ளிக்கை ரீச் பண்ணலாம், என்ன கைண்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா பப்ளிக் வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும் கஸ்டமரை, இந்த மாதிரிலாம் அவங்களும் செலவு பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் போது நம்ம கம்பெனியோட நிலவரம், இப்போதைக்கு பொசிஷன் என்ன, அவங்களோட பினான்சியல் பொசிஷன் என்ன, அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு அட்டைன் பண்றாங்க, இத பத்தி எல்லாருக்கும் தெரியுதுன்னா அப்ப வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ற பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னாலயும் நம்ம மெயின்டைன் பண்ற புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்னாலயும் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன தெரிய வருது, இவ்வளவு நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம், இவ்வளவு நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கோம், இவ்வளவு லாஸ் இன்கர் பண்றோம் அப்படின்றது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிய வருது. அப்ப எல்லாருக்குமே என்னது, இப்ப காஸ்ட் அதிகமாகுது, ப்ரொடக்ஷன்ல அதிகமா காஸ்ட், நம்ம வந்து செலவுகள் அதிகமா எக்ஸ்பெண்டிச்சர் போயிட்டே இருக்கு அப்படின்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்னென்ன இதுல வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், காஸ்ட் செலவுகளை எப்படி எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்றத அவங்களும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்ணுவாங்க, எப்படி காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், எப்படி ப்ராஃபிட் அட்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால இது வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்களோட கமிட்மெண்ட் என்ன, அவங்களோட டார்கெட் என்ன, எப்படி காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி ப்ராஃபிட் அட்டைன் பண்ணலாம்ன்றதுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. எப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணோம்னா. ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் கீழே வர்றது. நீங்க வந்து சப்ஹெட்டிங் மட்டும் நீங்க படிச்சுட்டு அதோட பாயிண்ட் நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்க எழுதிடலாம். ஓகேங்களா? எக்ஸாக்டா இந்த வேர்டு மிஸ் பண்ணாம அப்படியே தான் எழுதணும்லாம் கிடையாது. நீங்க பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்து நீங்க கிராஸ் பண்ணிக்கினீங்கனாங்களே போதும், அப்படியே நீங்க எழுதிடலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு அக்கௌண்டிங் சைக்கிள். இந்த அக்கௌண்டிங் சைக்கிள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம டெஃபினிஷன்ல என்ன நம்ம வந்து லிசன் பண்ணமோ அதே தான் திருப்பி வந்து அக்கௌண்டிங் சைக்கிள்லயும் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அக்கௌண்டிங் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு முதல் திங்கே என்னன்னா, முதல்ல டிரான்சாக்ஷன்ஸ் என்ன, ஈவென்ட்ஸ் என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்றது தான் முதல் இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ என்ன நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும், என்ன நம்ம வந்துட்டு சேல் பண்ணாலும் வந்து அது முதல்ல வந்துட்டு அந்த அப்படி ஒரு டிரான்சாக்ஷன் ஈவெண்ட் அது ஃபினான்ஷியலா நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது தான் முதல் பேஸே.
ஓகேங்களா? ஓகே ஆண்டி. அதுதான் ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் திங்க ஐடென்டிஃபை பண்ணோம் என்ன டிரான்சாக்ஷன் ஈவென்ட்னு. அடுத்தது டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணோடனே நம்ம என்ன பண்ணோம்னா ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அந்த ரெக்கார்டிங் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வந்துட்டு ஜேர்னல் மூலமா பண்றோம். ஆண்டி ஓகே, எனக்கு ஒரே ஒரு டவுட் ஆண்டி. நம்ம இதே தானே பேசிக்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங்ல பார்த்தோம். எதுலமா? இதே தான் நம்ம பார்த்தோம். எதுல? டெஃபினிஷன்ல நம்ம பார்த்தோம். ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வேற என்ன டாபிக்ல நம்ம வந்துட்டு பார்த்தோம்? ஒரு நிமிஷம். ஆட்ரிபியூட்ஸ்ல ஆமாமா, ஆட்ரிபியூட்ஸ்ல பாயிண்ட் வைஸ்ல பார்த்தோம்ல. ஆமாமா, ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங், அனலைசிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், கம்யூனிகேட்டிங், இதேதான் அகைன் வந்து ஆமாமா அதேதான் வருது. வேற ஃபார்ம்ல அக்கவுண்டிங் சைக்கிள்னு சார்ட் எல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அவ்வளவுதான். சார்ட் குடுக்குறாங்க அக்கவுண்டிங் சைக்கிளா இருக்கவே, அது சார்ட் மூலமா ரெப்ரசன்ட் பண்றாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி இருக்கும்போது முதல்ல வந்து டிரான்சாக்ஷன் ஈவெண்ட் வந்து ஃபினான்ஷியல் நேச்சரா இருக்கா, அதாவது மணியால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதான்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது ஐடென்டிஃபை பண்ணியாச்சுன்னு உடனே அதை ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் எப்படி பண்றாங்கன்னா த்ரூ ஜேர்னல் ரெக்கார்ட் பண்றாங்க, இல்லனா சர்டைன் புக்ஸ வந்து யூசுவலா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சோ யூசுவலா கம்பெனில பாத்தீங்கன்னா வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் தனியா, கிரெடிட் டிரான்சாக்ஷன் தனியா, ரெண்டா பிரிப்பாங்க. கேஷ் டிரான்சாக்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது மணி இமிடியேட்டா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இமிடியேட்டா நம்ம பே பண்ணிட்டோம்னா அது கேஷ் டிரான்சாக்ஷன், பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா இமிடியேட்டா கஸ்டமர் கிட்ட இருந்து கேஷ் வாங்கிட்டோம்னா அது கேஷ் சேல்ஸ். அதே வந்து சில டைம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பே பண்றீங்க, கேஷ்ல இமிடியேட்டா பே பண்றீங்க. அந்த மாதிரி ஏதாவது கமிஷன் பே பண்றீங்க, அந்த மாதிரினா இமிடியேட்டா கேஷ்ல பே பண்றீங்க. அதே மாதிரி ரிசீவ் பண்ணும்போது இமிடியேட்டா கேஷ்ல ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் கேஷ் புக்ல எடுத்துட்டு போய் ரெக்கார்ட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள், இது எல்லாமே என்ன புக்குக்கு மொத்தமா சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா சப்சிடரி புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சப்சிடரி புக்ஸ்னு. சோ அந்த சப்சிடரி புக்ஸ்ல தான் இந்த புக்ஸ் எல்லாமே வரும். இது ஆக்சுவலா என்னத்த ரெக்கார்ட் பண்ணுது, என்ன இதுல கொண்டு போறோம்னு பாத்தீங்கன்னா கேஷ் இல்லாம மத்த கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த சப்சிடரி புக்ஸ்ல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். சப்சிடரி புக்ஸ் சொல்லுவோமா. அதுல பாத்தீங்கன்னா இப்ப கேஷ்ல நடைபெறாம வெறும் கிரெடிட் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல. இப்ப நான் வந்து உங்ககிட்ட ஒரு பர்னிச்சர் வாங்கினேன்னா கிரெடிட்ல வாங்க, கடனுக்கு வாங்கினேன்னா அதை என்டர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நான் வந்து வித்தேன் அப்படின்னா அதே மாதிரி சேல்ஸ் புக்ல வந்து ரெக்கார்ட் பண்றது. இப்ப நான் பர்ச்சேஸ் பண்றது கிரெடிட்டுக்கு பண்ணனா பர்ச்சேஸ் புக்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்ப நான் சேல்ஸ் பண்றது கிரெடிட்ல சேல்ஸ் பண்ணனா அது சேல்ஸ் புக்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இதே நான் வந்து அதை கேஷ்ல கேஷ்ல பர்ச்சேஸ் பண்ணனா கேஷ் புக்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மொத்தமே கேஷ் புக்குக்கு கொண்டு போயிடுவோமா. கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சப்சிடரி புக்குன்னு ஒண்ணு இருக்கு. அதில் தான் இந்த பர்ச்சேஸ் புக்கு, சேல்ஸ் புக்கு இதெல்லாம் வரும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்னா வாங்கின பிறகு அது டிஃபெக்டிவா இருக்கு அப்படின்னா நான் அதை அந்த திருப்பி அந்த சப்ளையருக்கே அந்த செல்லருக்கே திருப்பி கொடுத்துறது பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்னா நான் என்கிட்ட இருந்து கஸ்டமர் வாங்கி இருப்பாங்களே அவங்க டிஃபெக்ட் இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி எனக்கு திருப்பி கொடுப்பாங்களே, அந்த சேல்ஸ் பண்ணது அது ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அது சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகேங்களா? இதெல்லாம் சப்சிடரி புக்ஸ் கீழே வரும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே. ஆக மொத்தம் வந்து முதல்ல டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிடணுமா, அது மானிட்டரி டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். மணியால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதுன்னா அடுத்தது என்ன பண்ணோம், அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்றதுக்கு ஜேர்னல் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து சம் ஆஃப் தி புக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, லைக் கேஷ் புக், சப்சிடரி புக் மெயின்டைன் பண்ணுவாங்க பிசினஸ். இந்த புக்ஸ் இதெல்லாம் எழுதணுமா ஜேர்னல் கடையில இருக்குதுலாம்? அதெல்லாம் வந்து ரெக்வயர்டானே தெரியல. ஆக்சுவலா ரெக்கார்டிங்னா வந்து வெறும் ஜேர்னல் காமிச்சா போதும். நிறைய இங்க சப்சிடரி புக்ஸ் எல்லாமே காமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ரெக்வயர்டு கிடையாது. ரெக்கார்டிங் இஸ் டன் த்ரூ ஜேர்னல், அவ்வளவுதான்.
இதுல எல்லாமே காமிச்சிருக்காங்க. சில என்ன பண்ணுவாங்க, டைரக்டா கொண்டு போயிடுவாங்க. இப்ப ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது, ஜேர்னல் மெயின்டைன் பண்ணி தான் நம்ம வந்து லெட்ஜருக்கு போனோம், லெட்ஜர் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணி ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு ப்ரொசீஜர் இதுதான். ஆனா வந்து ஜேர்னல் ரெக்கார்ட் பண்ணாமே ஸ்ட்ரெயிட்டா லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ்ல கூட போஸ்ட் பண்ணலாம், நம்ம லெட்ஜர் மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் அதுல இருந்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்க்கு போகலாம். அப்படியே ப்ரொசீஜரா தான் போகணும். ப்ரொசீஜர் தியரிட்டிக்கலா பார்க்கும்போது ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனி செப்பரேட் புக்ஸா கூட நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். கேஷ் புக்கு தனி, மற்ற கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்க்குலாம் தனித்தனி புக்கு, இந்த மாதிரி வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க கம்பெனில. ஓகேங்களா? சோ ஆனா ரெக்கார்டிங் வந்து இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஜர்னல் தான். அதனால தான் அது புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரின்னு சொல்றாங்க. பிரைம் என்ட்ரி, ஒரிஜினல் என்ட்ரின்றாங்க. அதான் பேஸ். ஓகேங்களா? அக்கவுண்டிங் சைக்கிள் கேட்டாங்கன்னா, அக்கவுண்டிங் சைக்கிள்னா கேட்டாங்கன்னா இந்த டயகிராம் வரையலாம் நீங்க. இந்த டயகிராமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. எப்படியாவது ஸ்கூல்ல என்ன ப்ரொசீஜரோ அது படியே நீங்க வந்து போயிடுங்க. அந்த சார்ட்ஸ் அதெல்லாம் எப்படி காட்டணுமோ அதே மாதிரி போலாம். என்ன ரொம்ப லென்த்தியா இருக்க பேராகிராஃப சிம்பிள் லாங்குவேஜ்ல அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ற அளவுக்கு நீங்க எழுதினீங்கன்னா போதும். அதெல்லாம் ரொம்ப வந்து எக்ஸாக்ட்டா அப்படியே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்படியே வேர்ட்ஸ் மிஸ் பண்ணாமலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கா, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத தெரிஞ்சாலே மார்க் கொடுத்துருவாங்க இனிமே. ஓகேங்களா? சோ ஜர்னல் முதல்ல முடிச்சிருது, ரெக்கார்டிங் அதுல பண்றாங்க. அடுத்தது கிளாசிபிகேஷன் எதுல பண்றாங்கன்னா லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ்ல செப்பரேட் அக்கவுண்ட்ஸா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ என்ன டிரான்சாக்ஷன் நடைபெறதோ, இப்ப நான் வந்து சேலரி பே பண்றேன் அப்படின்னா சேலரிக்கு ஒரு தனி அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட்னு ஒன்னு மெயின்டைன் பண்ணுவாங்க. சேலரி பே பண்றதுனால கேஷ் வெளில போயிடுதா, அதனால கேஷ் அக்கௌண்ட்னு ஒன்னு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி செப்பரேட் அக்கவுண்ட்ஸா இந்த இடத்துல தான் என்ன பண்றாங்கன்னா கிளாசிஃபை பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு லெட்ஜர்ல இருந்து நெக்ஸ்ட் சம்மரைஸ் இங்க எதுல நடைபெறதுன்னா ட்ரையல் பேலன்ஸ்ல தான் நடைபெறது. ஓகே, சோ ட்ரையல் பேலன்ஸ் தான் அடுத்த தேர்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஜர்னல், அது ரெக்கார்டிங் தி டிரான்சாக்ஷன்ஸ். செகண்ட் வந்து லெட்ஜர், அதுதான் வந்து போஸ்டிங் நடைபெறது, அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கிளாசிஃபை பண்றாங்க. மூணாவது ஸ்டெப் சம்மரைசிங், அதுல ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ற மூலமா சம்மரைஸ் பண்றாங்க. எல்லா டிரான்சாக்ஷனும் ஒரு டேபிள் மாதிரி கொண்டு வந்துருவாங்க. டெபிட் காலம், கிரெடிட் காலம்னு இந்த இடத்துல கொண்டு வந்துருவாங்க. இந்த ட்ரையல் பேலன்ஸ பேஸா வச்சுதான் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடிங் அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட், இது மூணுத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸ் ஷீட் புரிய மாட்டேங்குது. ட்ரையல் பேலன்ஸ்ல ஆக்சுவலா நீங்க இதெல்லாம் போட்டுக்கின்னு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்து புரியும். ஓகேங்களா? முதல்ல ஜர்னல் எப்படி நம்ம என்ட்ரி போடணும், அப்புறம் லெட்ஜர், அதை முடிஞ்ச உடனே தான் ட்ரையல் பேலன்ஸ். ஆக்சுவலா அது ஒரு 2 காலம் இருக்குமா, 2 காலம் வந்து போட்டிருக்கோம். ஒரு காலம் வந்து டெபிட் காலம்னு இருக்கும், இன்னொரு காலம் கிரெடிட் காலம்னு இருக்கும். ஓகேங்களா? சிலதெல்லாம் டெபிட்ல காட்டுவோம், சிலதெல்லாம் கிரெடிட்ல காட்டுவோம். அது வந்து லெட்ஜர்ல வர பேலன்சஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா டெபிட் காலம், கிரெடிட் காலம்ல நம்ம போடுவோம். ஓகேங்களா? அதனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா ட்ரையல் பேலன்ஸ்ல எப்படி போடணும், என்டர் பண்ணணும்ன்றது தெரிய வரும். ஆக மொத்தம் ட்ரையல் பேலன்ஸ்ன்றது மொத்தமா சம்மரைஸ்னா என்ன, மொத்தமாக எடுத்துட்டு வர்றது தானே சம்மரைஸ்ன்னு சொல்லுவோம். சம்மரைஸ் பண்றதுன்னா என்ன, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ அதை மொத்தமா சம்மரைஸ் பண்ணி சொல்லுனா என்ன அர்த்தம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனா வந்து ஒரு சிம்பிளா கொண்டு போய் வந்து இவ்வளவுதான் நடந்தது அப்படின்றத மேஜரா ஹைலைட் பண்ணி சொல்றோம்ல, அதுதானே சம்மரைஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க வந்து ஜர்னல், லெட்ஜர் என்னென்னலாம் இருக்கோ அந்த லெட்ஜர் பேலன்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு பாக்ஸ்ல நம்ம வந்து இங்க டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி வந்து காட்ட போறோம். ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ண போறோம் இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல. அது போடும்போது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இந்த ட்ரையல் பேலன்ஸ பேசிஸா வச்சுதான் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா
ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் இந்த மூணுத்தையும் ப்ரிப்பேர் பண்றாங்க. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றோம். ப்ரிப்பேரிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டை தான் சொல்றோம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சொல்றோம் ஷார்ட்ல. ஸோ வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணோம்னா கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணா நெட் ப்ராஃபிட்டா நெட் லாஸான்னு கிடைக்கும். பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணா நம்மளுக்கு வந்து அசட் எவ்வளோ லைபிலிட்டி எவ்வளோன்ற நிலவரத்தை ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை தான் வந்துட்டு இந்த இது சார்ட் மூலமா வந்து காமிச்சிருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அட் லாஸ்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இது எல்லாமே அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் பண்றாங்க. இப்ப நம்ம சொன்னோம்ல அந்த டூல்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்ல, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ், ரேஷியோஸ், இதெல்லாம் டூல்ஸ் எதுக்காகனா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக. சோ என்ன மாதிரி அதோட கம்பெனியோட ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றத பெட்டரா தெரிஞ்சுக்கிறதுக்காக அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் வந்து பண்றாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே நம்ம வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணாம வச்சிட்டு இருக்கிறதுனால என்ன யூஸ் இருக்கு, கரெக்ட்டுங்களா? அதே மாதிரிதான் கம்பெனில எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்றோம், என்டர் பண்ணிட்டு வரோம். ப்ராஃபிட் இவ்வளோ, லாஸ் இவ்வளோ, அசட் இவ்வளோ, லைபிலிட்டி இவ்வளோன்னு எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். ஆனா வந்து அது அதனால மட்டும் யூஸ் முடிஞ்சிடறது இல்ல. அதையும் தாண்டி நம்ம எப்படி அதை வச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு பிளான் பண்ண போறோம், என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் கம்பெனில கொண்டு வர போறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அததான் இந்த அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ல வந்து பண்றாங்க. ஓகேங்களா, சோ அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ரேஷியோஸ், கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், போன வருஷத்துல, இந்த வருஷத்துல, அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், சோ ஏறி இருக்கா, ரைஸ் ஆயிருக்கா, ஃபால் ஆயிருக்கா, எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுது. சோ அதனால வந்து டெசிஷன் மேக்கிங்காக பண்றாங்க மேனேஜ்மெண்ட். இது கம்பல்சரி கிடையாது. அந்தந்த மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து விருப்பப்பட்டால் வந்துட்டு அவங்க டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணலாம். பட் இது வரைக்கும் வந்து இட் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் தி கம்பெனிஸ். எல்லா கம்பெனியும் அடாப்ட் பண்ணி ஆகணும், பேலன்ஸ் ஷீட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அவங்க உங்களுக்கு கிரைட்டீரியான்னு வச்சிருப்பாங்க, இந்த கம்பெனிஸ் வந்து கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த கம்பெனிஸ்லாம் வந்துட்டு ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்னா வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி கம்பெனிஸ்னா கண்டிப்பா பப்ளிஷ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இட் இஸ் கம்பல்சரி. பட் இது வந்துட்டு தன்னோட நலனுக்காக கம்பெனி செய்து கொள்வது அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண பிறகு எதுக்கு முக்கியமா பண்றோம், யாருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், டெசிஷன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் அல்டிமேட் எய்ம் பண்றதுக்கான, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கான எய்ம் அதுதான். மேனேஜ்மெண்ட் டாப்ல இருக்க பீப்புளுக்கு வந்து பிளான் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உதவணும். ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா இந்த கம்பெனி அப்படின்றத அவங்க யோசிக்கணும். இல்ல புதுசா வரக்கூடிய இன்வெஸ்டாரும் நீங்க ஒழுங்கா செயல் பண்றீங்களா இந்த பிசினஸ் தெரியணும், கவர்மெண்ட்டுக்கு தெரியணும், எல்லா யூசர்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக இத பத்தி தெரியணும். சோ அதனால லாஸ்ட் வந்து கம்யூனிகேட்டிங் டு தி யூசர்ஸ். அப்படியே நம்ம டெஃபினேஷன்ல படிச்சத சார்ட் மாதிரி இங்க ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆட்ரிபியூட்ஸ்ல பார்த்ததும் அதே, கண்டென்ட் அதே, ஆனா வந்து போடுற விதம் தான் வேற. அவ்வளவுதான்மா. இதுல வந்து பெருசா வந்து எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. வெறும் சார்ட்டை வந்து கண்டிப்பா அக்கௌண்டிங் சைக்கிள்ன்றதுனால எப்படி அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு பிசினஸ்க்குள்ள அப்படின்றதுக்காக இத காமிக்கிறாங்க. அப்புறம் நம்ம வந்து வெறும் இப்போ வந்துட்டு வெறும் அக்கௌண்டிங் சைக்கிள் ஒரு 2 மார்க் லெவல், ஒரு 5 மார்க் லெவல்னு வச்சுக்கோங்களேன், சார்ட்டை போட்டுட்டு கூட விட்டுறலாம் 2 மார்க் லெவல்னா. இதே வந்துட்டு அது ஒரு 12 மார்க் கொஸ்டினா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எலாபரேட்டா எழுதணும். ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி ஜேர்னல்ல வந்துட்டு பண்றாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி ஆட்ரிபியூட்ஸ்ல பார்த்தோம்ல, அந்த பாயிண்ட்ஸை கூட எடுத்து இங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அங்க நம்ம படிச்சோம்ல கிளாசிஃபைங்க்கு கீழே படிச்சோம்ல, அந்த பாயிண்ட்ஸே எடுத்துட்டு வந்தே இங்க நம்ம எழுதிக்கலாம். சப்ஹெட்டிங்கா போட்டு ரெக்கார்டிங், கிளாசிஃபைங், சம்மரைசிங் சப்ஹெட்டிங்கா போட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேரக்டரிஸ்டிக்ஸும் கேட்டா இதான் எழுதணும், ஸ்டெப்ஸும் கேட்டா இதான் எழுதணுமா? கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஆடடா வருமே, இது மட்டும் வராது. இது ஸ்டெப்ஸ் சைக்கிள்னா இது வரும், கேரக்டரிஸ்டிக்ஸ்னா கூட சேர்ந்து இதெல்லாம் வருது பாருங்க, அதேதான் வருது. ஆனா ஐடென்டிஃபை பண்றது, மெஷர் பண்றது, இதுதான் சைக்கிள்லயும் வருது நம்மளுக்கு.
அதேதான் வருதுமா, அதே திங் தாமா. வெறும் சப்ஹெட்டிங்ல கொடுத்துருக்காங்க கேரக்டரிஸ்டிக்ஸ, சைக்கிள்னா டயக்ராம் போட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இதேதான், ஓகே ஆண்டி. ரெண்டுமே இதேதான். உங்களுக்கு 12 மார்க் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைக்கிள் அந்த சார்ட்டை போட்டுட்டு அதே எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஆண்டி. வெறும் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டாங்கன்னா அந்த சப்ஹெட்டிங் மட்டும் எழுதி அதுக்கான ஆன்சரை எழுதிருங்க. ஓகே ஆண்டி. ஆனா எப்படி கேக்குறாங்கன்னு வந்ததுக்கு அப்புறம் தானே ஆண்டி தெரியும். ஆமா ஆமா ஆமா. 2 மார்க்ல கேட்டாங்கன்னா சும்மா சிம்பிளா எழுதினா போதுமா. ஆண்டி இப்போ எங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் நான் சும்மா கேக்குறேன். இப்போ எக்கனாமிக்ஸ்ல எங்களுக்கு இந்த மாதிரி அதிகமா தான் இருக்குது. அதுக்குலாம் கான்செப்ட் மட்டும் எழுதினா போதுமா? எலாபரேட்டா எழுதணும். அவ்வளவுதான். அதாவது கான்செப்ட் எத்தனை மார்க்குக்கு வருதுன்றத பொறுத்து தான் நீங்க வந்து எழுதணும். மார்க் வந்து சும்மா 2 மார்க் ஒரு 5 மார்க்னா அதுக்கேத்த மாதிரி கண்டென்ட்டை சுருக்கி எழுதிக்கோங்க. எலாபரேட்டா கேட்டாங்கன்னா அதே விஷயத்த எலாபரேட் பண்ணி எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் கோட் பண்ண முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் அப்புறம் அந்த சார்ட் எல்லாம் இருக்கும்ல எக்கனாமிக்ஸ்ல, குறிப்பா அந்த சார்ட் எல்லாம் கண்டிப்பா நீங்க காட்டணும், அந்த டிமாண்டுக்கு சப்ளைக்கெல்லாம். ஒரு டாபிக்கே வந்து 1.5 சைட்ஸ் போகுதா? அவ்ளோ படிச்சு எப்படி எழுத முடியும் நம்மளால? அப்படியே புக்ல இருக்கு. எக்கனாமிக்ஸ்ல என்கிட்ட கொஞ்சம் நோட்ஸ் இருக்கு, நான் வேணா அதை அனுப்பி விடுறேன் பாருங்க. எப்படி இருக்குதுன்னு அதனால தான் கேட்கணும்னு நினைச்சேன். ரொம்ப பெருசு பெருசா இருக்கா? லைக் கீப் லைக் அதே அங்கே ஹைலைட் பண்ணிருப்பாங்க டெஃபினிஷன் தேவையானது. அப்படி இல்லாம லைக் குட்டியா கம்மியா தான் நோட்ஸ் கொடுத்தாங்க. இப்படி மட்டும் என்ன எழுதுறாங்களோ பாயிண்ட் பாயிண்ட்னா ஞாபகம் வச்சுக்க மட்டும் கொடுத்தாங்க. எழுதி பார்த்தா தான் தெரியும் டெஸ்ட். எனக்கு அதுதான் டவுட்டா இருக்கு. ஒரு டெஸ்ட் நீங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும் எப்படி வந்து. பார்த்தேன் எப்படி இருக்கும் மாடல் பேப்பர். அதுல வந்து 2 3 மார்க் ஒரு 6 மார்க் இருக்கு. ஆனா 6 மார்க்லாம் எழுதணும்னா அப்ப நம்ம நிறைய தான் படிச்சாகணும் அப்படின்னு நினைச்சேன். மார்க்குக்கு தகுந்த மாதிரி எழுதணும். கண்டென்ட் அதே தான், சிலது பிரீஃபா எழுதிட்டு விட்டுறணும், சிலது இன்டெப்தா கொஞ்சம் போகணும். சார்ட் எங்கெல்லாம் அதெல்லாம் கண்டிப்பா எக்கனாமிக்ஸ்ல போட்டுதான் ஆகணும். டிமாண்ட், சப்ளை கர்வ், எலாஸ்டிசிட்டி அதெல்லாம் எடுத்திருப்பாங்களே உங்களுக்கு. என்ன எடுக்கல? இன்னும் டெப்தான சும்மா தான் போயிட்டு இருக்காங்க. பேசிக்ஸ் தான, செகண்ட் சாப்டர்ல தான் இருக்காங்க அது எக்கனாமிக்ஸ். சரி சரி சரி. மார்க்குக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி எழுதணும். அங்க क्वेश्चन பேப்பர்ல எவ்வளவு மார்க்குக்கு கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. ஓகே ஆண்டி. ஓகேங்களா. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். இதுவும் என்னமோ சொல்லுவாங்களே அரைச்சமாவா அரைப்போம் அந்த மாதிரி தான் இதுவும். திருப்பி திருப்பி பாயிண்ட்ஸ் தான்மா, சப்ஹெட்டிங் மட்டும் தான்மா கொஞ்சம் லைட்டா வேரி பண்ணுவாங்க. மத்தபடி நீங்க பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி அதே தான்மா கொடுப்பாங்க. எதுக்காக பிசினஸ்ல அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, ப்ராஃபிட்டா தெரிஞ்சுக்க, அப்புறம் ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அதே பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் யாரெல்லாம் யூசர்ஸோ அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு அப்படின்னு ஃபங்க்ஷன்ஸ்லயும் அதே தான் பார்ப்போம், அப்ஜெக்டிவ்ஸும் அதே தான். திருப்பி திருப்பி அதான் வரும். அதான் சொல்றேன், திருப்பி திருப்பி சப் பாயிண்ட் தான்மா சும்மா லைட்டா வேரி பண்ணுவாங்க. ஆனா கண்டென்ட் பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி நான் சொன்ன மாதிரியே தான் இருக்கும். இப்ப எப்படியா இருந்தாலும் டெஃபினிஷன்ல பார்த்ததை நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பார்த்தோமா, கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பார்த்ததை அக்கௌண்டிங் சைக்கிள்ல திரும்பி பார்த்துட்டோம். ஓகேங்களா. அதே மாதிரி இப்ப ஃபங்க்ஷன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. திருப்பி இங்கேயும் அப்ஜெக்டிவ்லயும் அதே தான் நம்ம பார்ப்போம், மெயின்டைனிங் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்னு. அங்க சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ்ன்னு இங்க பார்த்தோம், இங்க அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்ன்னு பாக்குறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்க. எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்றதுனால ப்ராஃபிட் அண்ட் லாஸை தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுனால அசட், லயபிலிட்டி, ஓனரோட கேபிட்டல் எவ்வளோ அந்த டேட்டுக்கு, அதாவது 31 மார்ச் அந்த இயர் எண்ட் முடியும் போது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்க. எது மூலம் ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்கிறாங்க? பேலன்ஸ் ஷீட் மூலமா. பேலன்ஸ் ஷீட்ல என்னென்ன இருக்கு? அசட்ஸ், லயபிலிட்டிஸ், கேபிட்டல், ஓனரோட கேபிட்டல் இருக்கு. ஓகேங்களா. இததான் இந்த 2 பாயிண்ட்ல சொல்றாங்க.
முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், சிஸ்டமேட்டிக் மேனர்ல ரெக்கார்ட் பண்றது தான் அக்கௌண்டிங்கோட மெயின் பர்பஸே. ஃபினான்ஷியல் நேச்சர்ல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை சிஸ்டமேட்டிக் மேனர்ல, அதாவது தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றது தான் அக்கௌண்டிங்கோட மெயின் அப்ஜெக்டிவ், மெயின் மோட்டிவே அதுதான் அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்றாங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்றாங்க கம்பெனில. ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்றாங்க. அதான் 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் வந்து இது எல்லாம் எதுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்க, அவங்க வந்து பிளான் பண்றதுக்கு, டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு, தீர்மானம் எடுக்கிறதுக்கு, கம்பெனில கண்ட்ரோல் பண்றதுக்கு, அசட்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு, லைபிலிட்டிஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல் பண்றதுக்கு. இப்ப நம்ம வீட்லயும் வந்து பட்ஜெட்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம்னா தானே எவ்வளோ இன்கம் வாங்குறோம், எவ்வளோ அதுல செலவு பண்றோம், எவ்வளோ சேவிங்ஸ் வச்சிருக்கோம் இன்னும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரியும். கணக்கே இல்லைன்னா எப்படி நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ செலவு பண்ணோம், இன்கம்ல இன்னும் எவ்வளோ வந்து பற்றாக்குறை இருக்கு, வந்து சேவிங்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வீட்ல தெரியும். அதே மாதிரிதான் கம்பெனிலயும் பிசினஸ்லயும். ஸோ எவ்வளோ வந்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்க ப்ராப்பரா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தா தானே எக்ஸ்பெண்டிச்சருக்காக எவ்வளோ செலவு பண்றோம், எவ்வளோ இன்கம் நம்மளுக்கு சோர்ஸ் வருது, இதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனாலதான் அந்த ஸ்டெப்ஸை எடுக்கிறதுக்கு, எல்லாம் டெசிஷன் எடுக்கிறதுக்கு, கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு, பட்ஜெட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, ஃபியூச்சர்ல எப்படி பிசினஸ் போகும்ன்றதுக்கு ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ஒரு பேசிஸா முதல் திங்கா அமையுது. அக்கௌண்ட்ஸ் அந்த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டியா அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்குது. அதான் ஃபெசிலிட்டேட்டிங் மேனேஜ்மெண்ட். 5வது பாயிண்ட் ப்ரொவைடிங் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் டு யூசர்ஸ். இது வரைக்கும் கம்யூனிகேட்டிங் டு யூசர்ஸ்ன்னு பார்த்தோம், இங்க ப்ரொவைடிங் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் டு யூசர்ஸ்ன்னு பார்க்குறோம். ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு இருக்காங்களா கம்பெனிக்கு. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாருன்னா கம்பெனி மேல அபிப்பிராயம் உள்ளவர்கள், கம்பெனி நல்லா போகணும், நல்ல பாதையில் போகணும்ன்ற விருப்பம் உடையவர்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டேக் ஹோல்டர் வந்து இன்டர்னலாகவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னலாகவும் இருக்கலாம். இன்டர்னல்னா வித்தின் த கம்பெனி, எக்ஸ்டர்னல்னா அவுட் சைட் த கம்பெனி. வித்தின் த கம்பெனினா எம்ப்ளாயி, கம்பெனி நல்லா ரன் ஆனா தானே அவனுக்கு சேலரி கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இன்டர்னல் பர்சன், அவங்க ஆல்ரெடி இருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா அவங்க வந்துட்டு இன்டர்னல் பீப்புள். லோன் கொடுக்கறவன், லோன் கொடுக்கறான், கிரெடிட்டாரு, பேங்க், இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் பீப்புள். அவங்களும் கரெக்டா இந்த கம்பெனி ப்ராஃபிட் அடைஞ்சா தானே ஒழுங்கா வந்து திருப்பி அவங்களுக்கு லோனை கட்டி முடிப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் ரெகுலரா பே பண்ணுவாங்க. ஸோ அதனால பேங்க், கிரெடிட்டாரு, கவர்மெண்ட், அந்த மாதிரி அவங்களாம் எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா எம்ப்ளாயி, இவங்கெல்லாம் இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர். இன்வெஸ்டர், கம்பெனியோட மேனேஜர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இவங்கெல்லாம் இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர். மற்றவங்களாம் எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர், டாக்ஸ் அத்தாரிட்டி, கவர்மெண்ட், இவங்கெல்லாம். ஸோ அதனால அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகேங்களா, இததான் அப்ஜெக்டிவ்ஸ்ல சொல்றாங்க. ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ்லயும் இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அப்ஜெக்டிவ்ஸ்லயும் இதே தான் வருது. ஓகேங்களா. அடுத்தது இஸ் அக்கௌண்டிங் இஸ் அன் ஆர்ட் ஆர் சயின்ஸ் அப்படின்றாங்க. அக்கௌண்டிங் வந்து ஆர்ட் சயின்ஸ் ரெண்டுமே சொல்றாங்க. ஏன்னா டெஃபினேஷன்லயே அக்கௌண்டிங் வந்து அது ஒரு கலை, ரெக்கார்ட் பண்றது, மெயின்டைன் பண்றது, ப்ராப்பரா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸா அது ஒரு கலை. அண்ட் அதே சமயத்துல அது வந்து ஒரு சயின்ஸ்ன்றாங்க. ஒரு சிஸ்டமேட்டிக் மேனர்ல இன்ன பிரின்சிபல்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். சயின்ஸ்னாலே என்ன, ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி இதுதான் ப்ரொசீஜர்ன்ட்டு கொண்டு வர்றது தானே சயின்ஸ். ஸோ அதே மாதிரி அக்கௌண்ட்ஸும் வந்து ஒரு சயின்ஸ்ன்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா நம்ம வந்து செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ், இங்க வந்துட்டு அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் இப்படிதான் மெயின்டைன் பண்ணும் அப்படின்றத அந்த கைட்லைனை கொடுக்குறாங்கல்ல, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்படிதான் மெயின்டைன் பண்ணும், அந்த ப்ரொசீஜரை சொல்றாங்கல்ல, பிரின்சிபல்ஸ. அதனால அது ஒரு சயின்ஸ்ன்னு சொல்றாங்க. போத் சயின்ஸ் as well as an ஆர்ட்னு சொல்றாங்க அக்கௌண்ட்ஸ். இப்போ அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா திருப்பி அட்வான்டேஜஸ், லிமிடேஷன்ஸ். இதோட முடியுதா? யூசர்ஸ் இருக்காங்களா? இன்னும் யூசர்ஸ் இருக்கு ஆண்டி. நாளைக்கு பார்க்கலாமா ஆண்டி? நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஆயிடும் போல.